ஹாய், இன்றைக்கி நம்ம படிக்க போகிற ஸ்டிச்சு டபுள் கலர் லோடு ஸ்டிச். பீடில் நம்ம வந்து டபுள் கலர் லோடு ஸ்டிச் படிக்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து டபுள் கலர் லோடு ஸ்டிச் படிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து டபுள் கலர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இது வந்து நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ் லெவலில் உள்ள ஸ்டிச். அட்வான்ஸ் லெவல்னாலே நம்ம எப்போவுமே பைப்பிங் த்ரெட்டு ஒட்டி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ அதே தான் நம்ம இதுக்கும் பைப்பிங் த்ரெட்டு ஒட்டிக்க போகிறோம். பைப்பிங் த்ரெட்டு ஒட்டி அதுக்கு மேலே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து இந்த பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரே ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரே ஈவனாக கட் பண்ணி இதை என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல இந்த அளவு கேப்பு விட்டு இதை வந்து ஒட்டிட்டு கம் வச்சு ஒட்டிட்டு இதில் வந்து சிக்ஸாக் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதில் சிக்ஸாக் போட்டுட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து பைப்பிங் த்ரெட்டை 2 கட் பண்ணி அதை ஒட்டி அதுக்கு மேலே நான் வந்து இப்போது சிக்ஸாக் போட்டுட்டேன். இப்போ வந்து 2 கலரில் பீடு எடுத்துக்கோங்க. சுகர் பீடு 2 கலரில் பீடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து எப்பவும் போல் அடியிலேருந்து நூல் எடுங்க. நூல் வந்து நம்ம காட்டன் த்ரெட்டு தான் எடுக்கணும், சில்க் த்ரெட்டு எடுக்கக்கூடாது. சரியா? இப்போ வந்து இது ஊசி பார்த்திங்கன்னா பீடு ஊசி எடுத்திருக்கேன் நான். இப்போ வந்து இந்த பீடை எடுத்துக்கலாம், லோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த பீடு வந்து ஒரு 6 பீடு எடுத்திருக்கேன் இந்த சைடில் இருந்து. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பைப்பிங் த்ரெட் 2 சைடு ஒட்டியிருக்கேன். இதுக்கு இந்த சைடில் இருந்து நான் இப்போ வந்து பீடு எடுத்துக்கிறேன். பீடு எடுத்து இந்த மாதிரி கிராஸில் போடணும். கிராஸில் போட்டு அதிலே லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டனில் இங்கே வந்துடணும். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு வெளியே போகக்கூடாது. இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலோடி போட்டு இங்கே உள்ளாடியே இந்த சைடு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஆறு பீடு எடுத்திருக்கேன். மறுபடியும் அதே மாதிரி கிராஸில் ஒரு 3 வாட்டி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இங்கே பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி போட்டு இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலோடி வரணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 5 பீடு நான் எடுத்திருக்கேன். 5 6 பீடு எடுத்திருக்கோம். எடுத்து மறுபடியும் ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நாட் போட்டு இந்த இடத்துல நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு அடுத்த கலர் நான் டபுள் கலர் பீடு எடுக்க சொன்னேன் இல்லையா? இப்போது இந்த பீடை நம்ம இந்த சைட்லேருந்து போடணும். இப்போது இந்த சைட்லேருந்து மறுபடியும் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு 6 பீடு. ஆனால் வந்து இப்போ நம்ம இதுக்கு மேலே போடுறதுனால கூட ஒரு பீடு நம்ம எடுக்கிறது மாதிரி வரும். 7 பீடு எடுத்திருக்கேன். வேணால் இதுக்கு மேலே போடும் இல்லையா? அதனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீடு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் ஒரு 7 பீடு. இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் ஒரு 4 பீடு போட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் 5 எடுக்கிறது மாதிரி இருக்கும். 6 எடுத்திங்கன்னா 7 எடுக்கிறது மாதிரி இருக்கும். வேணால் நம்ம அதுக்கு மேலோடி போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பீடு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். சரிங்களா? மேலோடி போட்டு இந்த இடத்துல மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறீங்க. இங்கே போட்டு ஒரு லாக். மறுபடியும் இங்கே பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி தான் போடணும். அதே 7 பீடு எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? இதே மாதிரி இனி வந்து ஃபுல்லாகவே நீங்கள் 7 பீடு தான் கண்டிப்பாக எடுத்தாகணும். வேணால் நம்ம மேலே போடுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுக்கும்போது மட்டும் நம்மளுக்கு ஒரு பீடு கொஞ்சம் குறைவாக இருந்தது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எத்தனை பீடு 2வது போடும்போது நம்ம எத்தனை பீடு எடுக்கமோ அதே பீடு வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம போடுறது மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இந்த சைடு நம்மளுக்கு முடிஞ்சு. மறுபடியும் இங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து
லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைடு மறுபடியும் இங்கேருந்து எடுக்கிறோம். இங்கேருந்து எடுக்கும்போது இந்த சைடு அடுத்தல மறுபடியும் இந்த சைடு என்ன கலர் கொடுத்துருங்க, அந்த பச்சை கலர் கொடுத்துருக்கோமோ அதே பச்சை கலர் தான் எடுக்கணும். ஏன்னா அதே நம்ம 7 பீடு கொடுத்தோமோ அதே 7 பீடு நம்ம கடைசி வரைக்கும் கொடுக்கறது மாதிரி இருக்கும். அழகாக ஒரு பின்னல் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிச்சு நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடு கொடுக்கும்போது நம்ம பச்சை கலர் கொடுக்குறோம், அந்த சைடு கொடுக்கும்போது கோல்டு கலர். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் கொடுக்கணும். ஓகேங்களா? இதில் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து த்ரெட்டு வச்சு இந்த ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போது மறுபடியும் இங்கே முடிச்சிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் இங்கே வந்து லாக் பண்ணிடும். லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இங்கேருந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் இங்கே வந்து கோல்டு எடுக்கிறோம். இந்த சைடு நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த பீடு கடைசி வரைக்கும் கொடுக்கணும். அந்த சைடு என்ன பீடு கொடுத்துருக்கீங்களோ அந்த சைடு அந்த பீடை கடைசி வரைக்கும் எடுக்கணும். அவ்வளோந்தான். ஓகே, இப்போ வந்து மறுபடியும் இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் கொடுக்க போகிறோம். இந்த சைடு நீங்கள் வந்து கொடுக்கும்போது இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலோடி கொடுக்கணும், இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு உள்ள இங்கே தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த சைடு கொடுக்கும்போது இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே அங்கே வரக்கூடாது, அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே வரக்கூடாது. சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சைடு வரும்போது இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே கொடுக்குறீங்க, இந்த சைடு வரும்போது இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே கொடுக்குறீங்க. அவ்வளோந்தான். இது கொடுக்கும்போது ஒரு பின்னல் மாதிரி நீங்கள் ஃபினிஷிங் கடைசியில் முடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது நம்ம ஆன்லைன் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து கோல்டு கலர் மறுபடியும் ஒரு 3 வாட்டி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே முடிச்சிட்டோமா, 3 வாட்டி போட்டுட்டோமா, மறுபடியும் லாக் பண்ணிக்கிறேன். இனி இங்கே வந்து க்ரீன் கலர், இங்கே மறுபடியும் அதே 7 பீடு எடுத்து நம்ம இங்கே வந்து கடைசி வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா மறுபடியும் வீடியோவை 1 மோர் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம இங்கே வர போட்டுட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கடைசி முடிக்க போகிறோம். இப்போ முடிக்கும்போது நான் என்ன பண்ணேன் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல போடுறேன். இப்போ வந்து நம்ம இங்கே போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பீடு வந்து இந்த நான் 7 பீடு எடுத்தேன்னா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் குறைவாக தேவைப்படும். வேணால் வந்து இந்த இடத்துல ரொம்ப லோடிங் இருக்காது. இப்போ நான் ஒரு 5 பீடு எடுத்திருக்கேன், அதுவே எனக்கு ஓகே தான். 5 பீடு ஓகே. ஏன்னா நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க, வச்சு பார்த்து உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்றாப்புல நாங்கள் பீடு கொடுங்க.
இப்போ வந்து எனக்கு இந்த லென்த்துக்கு இப்போ நான் எக்ஸ்ட்ரா கூட ஒரு பீட் நான் போட்டேன்னா அது வந்து இங்கே லென்த்து வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இங்கே தள்ளி வந்துடும். நம்மளுக்கு இந்த இடத்துல அதாவது நம்ம இதுக்குள்ளாடி நம்ம முடிக்கணும், அப்படி தானே? அப்போ அந்த இடத்துக்குள்ளாடி உங்களுக்கு எத்தனை பீடு கொடுத்தா அது ஓகேன்னு தோணுதோ அத்தனை பீடு கொடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 பீடு இல்லைன்னா ஒரு ஓகே, இந்த இடத்துல எனக்கு 3 பீடு ஓகே. நான் வந்து இதில் ஒரு 3 பீடு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இதில் நான் நாட் போட்டுக்கேன். இப்போது இதில் நாட் போட்டுட்டு இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்னா அடுத்தது நம்ம வந்து கோல்டு கலர் எடுக்க போகிறோம். இதை வந்து இப்படி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ரொம்ப அங்கே மேலே ஏந்தணுன்னா அந்த இடம் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது, சரிங்களா? அதனால நம்ம இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். இப்போது இதுவும் நம்ம வந்து அதே 7 பீடு கொடுத்தாக்கி நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால நம்ம அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல எத்தனை பீடு உங்களுக்கு கொடுத்தா ஓகே அப்படின்னு தோணுதோ அந்த பீடை நீங்கள் கொடுத்து இதில் முடிச்சுக்கோங்க. ஓகே, இதில் ஒரு 2 பீடு இல்லைன்னா ஒரு 3 பீடு மாதிரி கொடுக்குறது மாதிரி வரும். கொடுத்து இதில் முடித்து நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸில் கண்டிப்பாக கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.